புண்ணியமும் செய்யவில்லை. பகவானை பார்க்க முடியாத இந்த கலியுகத்திலே இந்த மகா புருஷாரை இப்போ நாம் சேவிக்கிறோம். மும்மூர்த்திகளையும் இந்த மகானிடத்திலே பார்ப்பதினாலே நான் அவளை இதயபூர்வமாக நமஸ்கரிக்கிறேன். ஏற்படுவதால் இந்த மகத்தான சபையிலே என்ன சொல்வது, என்ன பேசுவது என்று என்னால் இங்கு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியவில்லை. துறவிகள் இந்த பாரத புண்ணிய பூமியிலே சந்நியாச ஆசிரமம் சுருக்கித்தவர்கள் யாருக்காக வாழ்கிறார்கள், யாருக்காக பல துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது பலருக்கு தெரியவில்லை. ஏதோ மனம் என்றால் அவர்கள் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறார்கள் என்று பலரும் நினைக்கிறார்கள். சந்நியாச தர்மத்திலே எப்பேற்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கின்றன என்பதை ஒருவர் உணர்ந்து கொண்டால் உலகத்திலே யாருமே சந்நியாசியாக முன்வர மாட்டார்கள். ஆனால் உலகத்திலே இருக்கும்படியான கோடாறு கோடி ஜனங்களும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஏற்படும் மன சஞ்சலத்தினாலும் சபலத்தினாலும் பலவித தவறுகளை செய்து அதனால் ஏற்படும் தோஷங்களினால் சிரமப்படுகிறார்களே என்று பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் போல நம் அனைவரையும் பெற்ற தாயை விட நம் மீது கருணையும் பாசமும் அன்பும் கொண்டு இந்த சந்நியாச ஆசிரமத்தை அவர்கள் சுழித்திருக்கிறார்கள். எத்தனையோ வாழ்க்கையில் வசதிகள் உள்ளன. அந்த வசதிகளை ஏற்றுக்கொண்டு இன்று அவர்கள் சந்தோஷமாக இருக்கலாம். இரவு 10 மணி ஆனால் நாம் உறங்க சென்று விடுகிறோம். பசித்த போதெல்லாம் சாப்பிடுகிறோம். அவர்களால் முடியுமா? இன்றைக்கு 10 மணிக்கு படுக்க செல்லலாம், நாளைக்கு 2 மணி ஆகும் இரவு. பக்தர்கள் வந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தாபத்திற்கு நாம் ஆறுதல் அளிக்க வேண்டும் என்று கண் விழிக்கிறார்கள். நம்மை போல் உறங்க முடியுமா? உண்ண முடியுமா? வாழ்க்கையின் வசதிகளை அனுபவிக்க முடியுமா? இத்தனை துன்பங்களையும் அவர்கள் யாருக்காக அனுபவிக்கிறார்கள்? நமக்காக, நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இப்பேற்பட்ட மகானுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அது நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பாதிக்கும். இந்த பாரத சமுதாயத்தை பாதிக்கும். இந்த பாரத புண்ணிய பூமியை பாதிக்கும். எத்தனையோ இரவுகள் நான் கண்ணீர் வடித்து கதறி அழுந்திருக்கிறேன். சுப்ரீம் கோர்ட், சென்னை கோர்ட், பல அரசியல்வாதிகள், பல நீதிபதிகள் இவர்களை சந்திக்கும் வாய்ப்பும் அவர்கள் என் மீது காட்டிய அன்பினால் எந்த விதமான அரசியல் தொடர்பும் இல்லாமல் விவாதிக்கும் வாய்ப்புகளும் எனக்கு கிட்டின. ஆனால் எல்லாரும் ஒன்றுதான் கூறினார்கள், தர்மம் இங்கே இருக்கிறது என்று. ஆனால் அவர்கள் ஏன் தைரியமாக சமூகத்தில் முன்னால் கூற முடியவில்லை என்றால் அவருடைய குடும்பம் நாளைக்கே சிதைந்துவிடும். இந்த அரசியல் என்ற கோரமான அரக்கினின் பிடியில் ஒவ்வொருவரும் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதை மீறுவதற்கு அவர்களுக்கு துணிவில்லை. ஏன்? கோபம் இருதயத்திலிருந்து பொங்கி வருகிறது. ஆனால் அடுத்த வினாடி தன்னுடைய மனைவி மக்கள் அவர்களை நினைக்க வேண்டியிருக்கிறது. குரு தேஜ் பகதூர் என்றவர் பெரிய மகான் முகலாய மன்னனுடைய சபையிலே கொதிக்கும் கொப்பரையிலே எண்ணெய் கொதித்துக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய தெய்வம் ராமன் அல்ல, வேறொரு தெய்வம் என்று சொல்லு என்று சொன்னதற்கு மறுத்துவிட்டார். இவருடைய சீடர்களில் ஒருவனை பிடித்து அந்த கொதிக்கும் கொப்பரையில் போட்டான். துடித்து துடித்து அவர் பொறிந்து மரணமடைவதை சுட்டிக்காட்டி மற்றொரு முறை உனக்கு நான் சந்தர்ப்பம் கொடுக்கிறேன், நீ சொல்,
முடியாது, என் ராமனுக்கு தெய்வம் இல்லை என்று கூறி அந்த கேட்பவர்களை அந்த கொப்பைகளை தூக்கி போட்டான். அந்த தருணத்தில் கூட தர்மத்தை விட்டு விலக மாட்டேன், பாரத தர்மத்தை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று அந்த துணிவு இருந்தார். அந்த துணிவு என்று நம்மிடம் இல்லை. அந்த துணிவு மட்டும் நம்மிடம் இருந்திருந்தால் நம்முடைய மகாபுருஷன் மீது, இந்த பாரத புண்ணிய பூமியின் அஸ்திவாரத்தின் மீது ஒரு சாதாரண அரசியல் கை வைத்திருக்க முடியுமா? இந்த பாரத திருக்கோயில்களை கட்டியது எந்த கட்சி என்று நான் கேட்கிறேன். காங்கிரஸ் கட்சி கட்டியதா அல்லது ஏராளமான வீட்டுக்கு ஒரு கட்சி என்று இருக்கின்றதே, இந்த கட்சிகளில் ராமேஸ்வரம் திருக்கோயிலை யார் கட்டினார்கள் என்று நான் கேட்கிறேன். திருடிய பொருள் திருடியவருக்கு சொந்தம் என்று இந்த அரசாங்கம் சட்டம் கூறுகிறது. அது என்ன நியாயம் நான் கேட்கிறேன். நமது கோயிலை கைப்பற்றிக் கொண்டு ஒரு சாதாரணமான பக்தருக்கு கூட உரிமை உள்ள உரிமை கூட இந்த மகானுக்கு இல்லை என்று சொல்வதற்கு இந்த உரிமை அவருக்கு யார் கொடுத்தது? அவர்கள் பகவான் அப்பேற்பட்ட தெய்வ மூர்த்திகள் அனைவரும் இந்த மகாபுருடைய ஹிருதயத்தில் இருக்கிறார். அதனால்தான் ஒரு மகானை நாம் சேவிக்கும் பொழுது, நமஸ்கரிக்கும் பொழுது நாயன்மார்கள் பாடிய அத்தனை திருத்தலங்களை தரிசித்த புண்ணியத்தையும், அத்தனை புண்ணிய தீர்த்தங்களிலே நாம் நீராடிய புனித நீராடிய புண்ணியத்தையும், ஆழ்வார்கள் பாடிய 108 திவ்ய தேச தரிசனத்தையும் புண்ணியத்தையும் நாம் பெறுகிறோம் இந்த 2 திருவடிகளை நமஸ்கரித்ததாலே. ஆனால் இந்த மகான் எதற்காக ராமேஸ்வரம் சென்றார்? எதற்காக காஞ்சிபுரம் காமாட்சி அன்னையிடம் செல்கிறார்? அன்னை காமாட்சி இந்த மகாபுருஷனுடைய ஹிருதயத்தில் இருக்கிறார். ஆனால் எதற்காக இல்லை என்றால், இந்த பாரத புண்ணிய பூமி ராமேஸ்வரத்தில் இருந்து காஷ்மீர் வரை இருக்கிறது. இந்த ஒற்றுமையை நிலைநாட்டும் என்பதற்காக ஆதிசங்கர மகாபாரத்தால் அந்த நிலைநாட்டு இந்த பாரத புண்ணிய பூமி ஒரே தேசம் என்பதை நிலைநாட்டுவதற்காக ராமேஸ்வரம் திருக்கோயிலுக்கு சென்றாருடைய ராமநாதருக்கு பூஜை செய்ய வேண்டும். அந்த கிழக்கில் ராமநாதனே அவர் பூஜை அப்போது அதற்காக அவர் இன்று சென்ற 2 தினங்களாக ராமேஸ்வர பரம பவித்திரமான ராமேஸ்வர புண்ணிய கஷேத்திரத்திலே நடைபெற்ற அவமானம் நம் ஒவ்வொருவருக்கும் செய்துள்ள அவமானம். நமது எதிர்கால சந்ததியினருக்கு செய்த அவமானம். நமது காலத்திற்கு எனக்கு வயது 82 ஆகிறது. என் மரணத்திற்கு பிறகு என் பிள்ளையார் நினைத்து வருந்துவான், என் பேரன் அழுவான். இப்பேற்பட்ட அநீதி இந்த மகாபுருஷனுக்கு செய்தான். அந்த இந்த பாரத பூமி ஏன் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது என்று வருத்தப்படுவான். அழுது பார்த்தேன், யாரும் முன்னுக்கு வரவில்லை. இதற்கு என்ன வழி? அந்த பரமேஸ்வரனிடமே போய் நாம் கேட்போம் என்று சென்ற வாரம் திருக்கைலாயம் சென்றேன். என்னுடைய 82வது வயதிலே அந்த பிரபு என்னை கூப்பிட்டு என்னுடைய கண்ணீரை பார்த்து அனுகிரகம் செய்தான். அந்த தகலக்கோட் என்னுமான ஒரு இடத்திலே ஒரு திருப்பு முனை இருக்கின்றது. அந்த ஒரு திருப்பு முனையிலே முதல் முறையாக ஸ்ரீ ராமபிரானுடைய கொள்ளு தாத்தா மாந்தாத்தா பரமேஸ்வரனை குறித்து தவசனை பண்ணி முக்தி அடைந்த மாந்தாத்தா சிகரத்தையும், அம்பிகையின் தரிசனத்தை அளிக்கக்கூடிய மானசரஸ்வரரையும், அதன் வலது பக்கத்திலே சாட்சாத்து பரமேஸ்வரனை ஒரு வினாடி கண்டு கண்ணீர் வடித்து கதறினேன். என் ஐயனே, இந்த எனக்கு பிரிவு வேண்டாம் என்று முக்தி கேட்க நான் வரவில்லை, புண்ணிய பலனை தருவதற்கான கேட்பதற்காக வரவில்லை, எனக்கு பணங்காசு உள்ள செல்வந்த நான் என்ன ஆக்கணும் கேட்கவில்லை. இந்த மகா தண்டனிட்டு அழுதேன். எம்பெருமானே, நாளைக்கு என்ன சொல்வார்கள்? உன்னை நம்பி உன்னையே
புருஷனை நீ கைவிட்டால் உன் கருணையின் மீது அவநம்பிக்கை ஏற்படும் அல்லவா? இறுதியில் அநீதி, இறுதியில் உண்மையெல்லாம் நொந்து கொள்வார்கள். ஒரு பக்தன் பரவவித்தால், ஒரு பக்திமான் கஷ்டப்பட்டால் அவன் என்ன சொல்கிறான்? என்னை பகவான் கைவிட்டு விட்டானே, என்னை கடவுள் சோதனை செய்கிறானே என்றுதானே சொல்கிறார்கள். அப்படி ஒரு எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும், எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும், என் ஐயனே, என் அப்பனே, கருணையின் கடலே எந்தாய், உண்மையல்லவா மக்கள் கண்டு கொள்வார்கள். ஏற்கனவே பாரத தர்மத்தில் இருந்து பலர் இந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டுபவர்களே இந்த தர்மத்தை அழித்துக் கொண்டிருக்கும்படி அந்த நிலையிலே நீ இதை பார்த்துக் கொண்டிருக்கலாமா என்று நமஸ்கரித்து எழுந்திருந்தேன். ஏதோ ஒரு நாடக பாணியை பேசுகிறேன் என்று நினைக்காதீர்கள். சத்தியமாக அந்த எம்பெருமான் மீது தர்மத்தின் மீது ஆணைக்கு சொல்கிறேன். அந்த நெற்றிக்கண், 2 புருவங்கள், 2 புருவங்களின் நாசி, புன்னகை மலர 2 உதடுகளை அப்படி தத்துவமாக கண்டேன். நான் அங்கு நான் இருந்த 2 நாட்களும் 7 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே திருக்கேலாங்கிரி சென்றபோது வேலி ஆஃப் காட்ஸ் என்ற அடிவாரத்திலே நாங்கள் உட்கார்ந்து கொண்டு 31 பேர் காலையில் தினமும் 3 நாட்கள் 7:30 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரையில் இடைவிடாமல் பஜனை செய்து பிரார்த்திச்சும் அந்த இமயமலை அந்த எம்பெருமானின் திருக்கையின் சிறு ஒரு வரி கூட எங்களுக்கு தெரியவில்லை. அப்படி இருந்து 3ஆம் நாள் நாங்கள் நம்பிக்கை எழுந்து திரும்பினோம். வருத்தத்தோட ஏமாற்றத்தோடு திரும்பினோம். 2வது நான் சென்றபோது தரிசனம் மட்டும் கிடைத்தது. ஆனால் இந்த முறை நான் எனக்காக போகவில்லை, வேறு எதற்காக போகவில்லை, இந்த மகானுக்காக போனேன், இந்த பாரத தர்மத்திற்காக போனேன், பாரத சமூகத்திற்காக போனேன், இந்த பாரத திருநாட்டிற்காக போனேன். 2 தினங்களும் தரிசனம் என்றால் அப்படிப்பட்ட தரிசனம். அந்த பனி எங்கே போயிற்று, அந்த பாகு எங்கே போயிற்று, அந்த மேகங்கள் எங்கே போயிற்று, அவன் ஒருவனுக்கு தான் வெளிச்சம். அன்று இரவு நான் படுத்திருக்கும் போது நான் ஒரு முக்கியமான காரணத்திற்காக இந்த ஜோதிட சாஸ்திரத்திலே ஷோடச வர்க்கம் என்ற ஒரு கணித முறை உள்ளது. அது ஒரு அற்புதமான கணித முறை. அது ஒரு டைம் கன்சூமிங் மேத்தமேட்டிக்கல் ப்ராசஸ். அதற்கு பாடுபட வேண்டியிருக்கும், காலமும் நேரமும் செலவிட வேண்டியிருக்கும். இருப்பினும் நமது பிறவியே இந்த பிரச்சனையில் அடங்கியிருப்பதனால் நான் கஷ்டப்பட்டு அந்த 15 நாட்கள் உட்கார்ந்து கணக்கு போட்டு பார்த்ததில் இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆதாரபூர்வமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்பேற்ற மகாபுருஷன், நம்முடைய இதய தெய்வம், நம்முடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக செய்யும் இந்த மகான் இவருடைய 72வது பிறந்த தினத்தை கிரகணம் முடிஞ்சு பூர்ண சந்திரனை கண்டு மகிழ்வோம். அதே போல இந்த சென்னையில் மட்டுமல்ல, காஞ்சி அன்று பாரத பூமியாக மாறிவிடும். பாரத புண்ணிய பூமியின் மக்கள் அனைவரும் காஞ்சியிலே கூடி இந்த 72வது அவதார தினத்தை நாம் கொண்டாடப் போகிறோம் என்பது ஆதாரப்பூர்வமாக நாம் சொல்கிறோம். சட்டம் என்பது சத்தியமானது. எந்த சட்டம்? பாரத தர்மம் என்பது சட்டம் சத்தியமானது. அது என்றும் தோற்றதில்லை. பாரத தர்மம் எத்தனையோ சோதனைகளை சந்தித்து விட்டது. 48 ஆண்டுகள் காசி நகரத்திலே பிந்துக்குள் நுழையக்கூடாது, கங்கையிலே நீராடக்கூடாது என்று 48 ஆண்டுகள் இந்து சமுதாயம் துன்புறுத்தப்பட்டது. ஆனால் இன்று காசியை செல்கிறோம், கங்கையிலே நீராடுகிறோம். பாரத தர்மம் அழியாது, அழிக்க முடியாது. அதே போன்று
என்றும் தர்மம் அழியாது. இந்த மகாபுருஷன் பூர்ண சிந்தனை போல இந்த சோதனையில் இருந்து நிச்சயம் வெளிவந்து அடுத்த 72வது அவதார தினத்தை நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு தெய்வீக குழந்தை பிறந்தது போன்று நாம் கொண்டாடப் போகிறோம். இது ஆசையாலஜி அல்ல, இது அஸ்ட்ராலஜி. இது நிச்சயமா நிறைவேறும், சத்தியமா நிறைவேறும். இதற்கு மேலும் ஒரு ஆதாரம் சொல்கிறேன். மறுநாள் மாலை நாங்கள் மானச சரோவரத்தை விட்டு புறப்படி போகிறோம். இந்த திருக்கையில யாத்திரையிலே ஒரு அபூர்வமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம். அதனை எதனாலும் விவரிக்க முடியாது, அதை உள்ளபடி விளக்க முடியாது. அந்த மானச சரோவரத்தை விட்டு புறப்படும் போது, நாம் பரமேஸ்வரனிடம் விடைபெறும் போது ஒருவர் பேசிக் கொள்வதில்லை. ஆனால் எல்லோரும் சிறு குழந்தை போல கதை அழுகிறோம். ஏன் அழுகிறோம் எங்களாலே விவரிக்க முடியவில்லை. இந்த எம்பெருமானை மறுபடியும் பிறவிலே இந்த ஊனக்கண்களால் தரிசிக்க முடியுமா? நம்முடைய எம்பெருமானை, நம்முடைய சொத்துக்களை, நமது அனைத்தையும் இன்பம் அனைத்தையும் இங்கே விட்டுவிட்டு போயிருந்தேங்கிற உணர்ச்சிதான் அந்த அழியாத வருகிறது. இது அந்த மானசரோவரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அபூர்வ அனுபவம். மறுநாள் பிற்பாடு 4 மணிக்கு நாங்கள் புறப்படி போயிடும். விடியற்காலை ராத்திரி 1 மணிக்கு படுத்துக் கொண்ட எனக்கு 5 மணிக்கு நான் இன்னும் கண் விழிக்கவில்லை. என் கண் முன்னாடி அந்த திருக்கையில் எம்பெருமான் அந்த பனிமலை, அதிலிருந்து அம்பையனுடன் அந்த எம்பெருமான் காட்சி தருகிறான். அவன் சொல்லுகிறான், நீ வந்த காரியம் நிறைவேறும். நீ நிம்மதியுடன் ஊர் போய்ச்சே என்றார். மற்றொரு நெஞ்சை தொடும்படியான ஒரு சத்தியமான ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். கையிலே சூலாயுதம், புலித்தோல், ஜடாமுடி, ஜீப் வேறுக்காக நிறுத்தினான். பக்கத்திலே கர்நாலி என்ற ஒரு புண்ணிய நதி ஓடுகிறது. எல்லோரும் இந்த சாமான்களை வைத்துக் கொண்டு பாதுகாப்பு இருந்த நிலையிலே என்னுடைய மனதில் இதே குழம்பிக் கொண்டிருந்தது. எம்பெருமான் ஏன் அந்த கருப்பு கோட்டை போட்டுக் கொண்டு நின்றான்? ஏன் அவன் சாதாரணமாக சேவை கொடுத்தாலே போதுமே என்று நினைத்த போது அதில் அப்பவும் எனக்கு புரியவில்லை. மறுபடியும் காட்மாண்டுவில் விமானம் இறங்குவதற்கு 20 நிமிடம் முன்பாக என்னையும் அறியாமல் சற்று கண்ணை இருந்த போது ஒரு டெல்லி சுப்ரீம் கோர்ட் கட்டடத்துக்கு முன்பால் இதே பெருமான் நிற்கிறான். அந்த கருப்பு கோட்டை கையில் மடித்து வைத்துக் கொண்டான். எனக்கு விடை கிடைத்து விட்டது. பைத்தியமே, இங்குள்ள வக்கீல்களா உனக்காக வாதாடுகிறார்கள்? இல்லவே இல்லை. தர்மத்திற்காக இந்த மகாபுருஷனுக்காக வாதாட நான் இருக்கும் போது புரிந்து கொள்ளாமல் நீ எதற்காக கண்ணீர் வடிக்கிறாய்? என்னிடம் உனக்கு நம்பிக்கை குறைந்து விட்டதா என்று கேட்பது போல் என் மனக்குள் ஒரு பிரமை. ஆனால் இன்றும் நான் சத்தியமாக இதனை நான் கனவாக நினைக்கவில்லை. ஏன்? படுத்துக்கொண்டால் எத்தனையோ கனவு வரலாமே. இப்போ நேற்று ஒருவர் எனக்கு ஜாதகத்தை அனுப்பி கட்டியிருக்கிறார். தினமும் படுத்துக்கொண்டால் நாய் குறைப்பது போல் எனக்கு கனவு வருகிறது. இதால் குடும்பத்திற்கு ஏதாவது கெடுதல் வருமா? ஏன் நாய் இப்படி அதுவும் தொடர்ந்தால் போல் நாய் குறைக்கிறது? 3-4 நிலங்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். அவர் செய்த புண்ணியத்திற்கு அவர் எதை நினைத்துக் கொண்டு படுத்திருந்தாரோ
நாய் வந்ததும் அல்லாமல் வாழை சுழித்துக் கொண்டு படுத்துக் கொண்டிருக்க கூடாதா? அவரை பார்த்து ஏன் குறைக்க வேண்டும்? கடினமான விரதங்களையும் உபவாசங்களையும் ஏற்று ஊரடக்கம் அனைத்தையும் துறந்து நமக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை துறவரம் என்ற தீயிலே கொஞ்சம் கொஞ்சமாக தியாகம் செய்து கொண்டிருக்கின்ற மகானுக்கு இந்த கூடவே கூடாது என்பதை இறைவனுடைய பாதத்திலே வைத்து கெஞ்ச வேண்டும் என்பதற்காக மன்றாடுவதற்காக நான் சென்றேன். அதை அவன் ஏற்றுக்கொண்டு விட்டான் இந்த கனவின் மூலமாக. அதனால் அடுத்த இந்த மகானின் ஜெயந்தி என்று நாம் அனைவரும் மனதிலே கொஞ்சம் கூட கலங்காமல் நாம் இதை கொண்டாடப் போகிறோம் என்பதை அந்த இறைவனே நமக்கு சுட்டி காட்டிவிட்டான் என்பதை கூறி உங்கள் அனைவரையும் மகா பெரிவாளை நமஸ்கரித்து நான் எழுதிக்கொண்டிருக்கிறேன். உபயோகப்படுறது. ஆனா யாரையுமே நம்ம கண்ணால பார்த்தது இல்லை. நம்ம இங்க மேடையில் இருக்கக்கூடிய நம்ம பெரியவா இருக்காலே அத்தனை பேருடைய சுரூபமாக பிரகாசிக்கிறான். என்ன இன்னொரு 100 வருஷம் கழிச்சு நம்ம பிறந்திருந்தாக்க எப்படி ஆதிசங்கருடைய படத்தை பார்த்து இதே மாதிரி ஆதிசங்கர்